நண்பர்களுக்கு வணக்கம். ChatGPT, DeepSeek, Copilot இந்த மாதிரி எத்தனை ஏஐ டூல் வந்தாலும் சரி, அதெல்லாம் ஹியூமன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயமானு கேட்டிங்கனாக்கா சத்தியமாக அப்படி கிடையாது. இது வரைக்கும் அப்படி கிடையாது. பட் அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், இப்போ ஏஐ மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹியூமன் இது ஓவர்டேக் பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி. அதற்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு, அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இது தொடர்பான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏஜிஐனா என்ன, ஏஎஸ்ஐனா என்ன? ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் என்னிடம் கேட்டிருந்த அந்த கேள்வியாக இருக்கிறது. ஏஜிஐனா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், அதே சமயம் ஏஎஸ்ஐனாக்கா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ்னா என்ன? இது இல்லாம ஏஎன்ஐன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, இது நம்ம ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். டீப் சீக் ஓபன் சோர்ஸா நிறைய பேர் கையில வந்து சேர்ந்த பிறகுதான் இது தொடர்பான விஷயங்கள் நிறைய விவாதத்திற்கு உட்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சமீப காலத்துல தான் இந்த ஏஐ தொடர்பான விஷயங்களை நிறைய பேர் எடுத்து வந்து பேசுறாங்க. ஏன்னா எல்லார் கையிலையும் அதோடைய அவைலபிலிட்டி என்பது இருக்கு. அது திங்க் பண்றது எப்படி இருக்குங்கிறத அதுவே காட்டுது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். இதற்கு ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா டீப் ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை ஓபன் ஏஐயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீப் ரிசர்ச் எப்படி செயல்படுது, டீப் திங்க் அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா, டீப் திங்கை விட பெட்டரா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். இந்த ஹியூமன் பிரெயினோட பொட்டன்ஷியல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வேற லெவல். நம்ம வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணவே கிடையாது. நம்ம வந்து 10% கூட அதில் யூஸ் பண்றோமாங்கிறது கூட ஒரு கேள்விக்குறி தான். அந்த மாதிரி பிரெயினோட முழு பொட்டன்ஷியலை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கும்போது ஏஐ மாதிரியான ஒரு மிஷினை வந்து நம்ம எடுத்து முன்வைக்கணும். இது வந்து மிஷின் எதனால சொல்றேனாக்கா, அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள் எல்லாம் கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம திங்க் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு விஷயம். இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிஷின் தானே, நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அன்லஸ் அதுல டெக்னிக்கலா ஏதாவது இஷ்யூஸ் வராத வரைக்கும் அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸை கூட ரிசால்வ் பண்ண வேண்டிய அந்த பொறுப்புங்கிறது மனித உழைப்பு கிட்ட தான் இருக்குது. ஸோ மனிதர்களாகிய நம்ம தான் அதை வந்து பழக்கிறோம். அந்த ஏஐயை அதோட வேலையை தானாவே செய்ய வைக்கிறதுக்கு, இல்ல நம்மளோட வேலையை தான் அதுக்கு வந்து செய்ய வைக்கணும்னு கூட சொல்லலாம். அதுக்கு என்ன வேலை இருக்கு, அதுக்கு என்ன டாஸ்க் இருக்கு? நம்மளுடைய வேலையை எளிமையாக்குறதுக்காக அந்த ஏஐயை பழக்கி விட்டுட்டு இருக்கோம். அதற்கு நிறைய டேட்டாவை ஃபீட் பண்றோம். அவைகள் அனைத்தையுமே அது வாங்கி கொண்டு நம்மளுடைய சூப்பர்விஷன் இல்லாமையே, அதாவது நம்மளுடைய மேற்பார்வை இல்லாமையே அது தானாகவே செயல்படும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இப்போ உங்களுக்கு இந்த ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ஏஜிஐ எப்போ வருதுனாக்கா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, நம்ம ஹியூமன் அளவுக்கு அது வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கும் போது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து வரும். இது இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு தியரிட்டிக்கலான கான்செப்ட் தான். ஆனா அப்ராக்சிமேட்டா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து மூவ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சில சயின்டிஸ்டுடைய கூற்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கு இன்னும் நிறைய நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து டிபெண்ட்ஸ். முதல்ல ஏஜிஐ அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம எப்போ போறோம் அப்படிங்கறத தான் நான் வந்து பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய காலகட்டத்தில் அதை பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு தியரட்டிக்கலான விஷயம் தான். அதை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏஜிஐ மாதிரியான விஷயங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு அப்படிங்கும்போது இதுவரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம செய்யாத நிறைய விஷயங்களை நம்மளால வந்து செய்ய முடியும். இப்போ கேன்சருக்கு கீமோதெரப்பி, டார்கெட்டட் கீமோதெரப்பி, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலனாக்கா இம்யூனோதெரப்பி, இப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியான டிசீஸ்க்குலாம் இப்போ ஜுரம் சளிக்கு மாத்திரை போடுற மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் கடையில் போய் கேட்டு வாங்கி போடுவோம். நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸோடைய அந்த பர்மிஷன் இல்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் எழுதுறாங்க. இப்போ சீசனல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு, இந்த சீசன்ல இந்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் மருந்து இருக்குது, அதுதான் அவங்க வந்து எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நம்ம போட்டு நம்மளுடைய தற்காலிகமா அந்த சளி மற்றும் நமக்கு ஏற்படக்கூடிய சில உடல் உபாதைகளை நம்ம சரி செஞ்சுக்கிற மாதிரி கேன்சரையும் ஒரு மாத்திரை மூலியமா கியூர் பண்ணக்கூடிய நிலைமை என்பது 5 முதல் 6 ஆண்டுகள்ல கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். இன்ஜெக்ஷன் மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம்லாம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்து தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்குங்கிறத சொல்லுங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ரிசர்ச்லாம் இன்னுமே வேகம் எடுக்கும். ஸோ ஏஜிஐ அப்படிங்கிற அந்த நிலவரத்தை ஒன்ஸ் நம்ம அட்டைன் பண்ண பிறகு அங்க இருந்து ஏஎஸ்ஐக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் போறோங்கிறது ஏஜிஐ எப்படி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கு போறோம்னாக்கா ஹியூமன்ஸை விட மிஷின்ஸோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அந்த ஏஎஸ்ஐங்கிற அந்த கான்செப்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அந்த லெவலுக்கு அது வந்து போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பேஸ்ல இந்த யூனிவர்ஸ் தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிய முடியாம ஒரு லிமிட்டோட நின்று போயிடுறோம் இல்லையா. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து முழுமை பெறாமையே வந்து போயிடுது. நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சியில ஒன்று ஈடுபட்டிருப்போம், அந்த ஆராய்ச்சியில சில குழப்பங்கள் இருக்கும், நடுவில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மிஸ் ஆகும், இல்ல ஒரு கான்செப்ட் வந்து அது கூட வந்து ஒத்து வராது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சு வச்சது அவ்வளவுதான். இந்த மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம்.
பண்ணிடுவோம். இந்த யூனிவர்ஸ் தொடர்பான ஆராய்ச்சிகள்ல, பிளாக் ஹோல் தொடர்பான ஆராய்ச்சிகள்ல, சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ நெபுலா அது தொடர்பான விஷயங்கள் அனைத்தையுமே நம்மளால வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளால அந்த ஏஎஸ்ஐ யூஸ் பண்ணி தெரிஞ்சிக்கக்கூடிய நிலவரம் வந்து வரலாம். இதெல்லாம் ஃபியூச்சர்ல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். ஸோ ஏஎஸ்ஐங்கிற அந்த ஒரு நிலவரத்தை நம்ம எட்டுறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகலாம், இன்னும் ஒரு 20 வருஷம் கூட ஆகலாம், அதுக்கு மேல கூட ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ். இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதனால ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால உறுதிப்பட சொல்லவே முடியாது. அதே சமயம் ஏஜிஐ அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்பயும் அது தியரட்டிக்கல் தான். இதுவே தியரட்டிக்கல்னாக்க ஏஎஸ்ஐங்கிறதும் ஒரு ஹைபோதெட்டிக்கல் தியரட்டிக்கல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஏஜிஐ கூடிய விரைவில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓப்பன் சோர்ஸா ஏஐ டூல்ஸ் எல்லாம் வர்றதை பார்த்தாலும், ஏஐல இப்போ நிறைய பேர் முதலீடு பண்றதை பார்த்தாலும் கூடிய விரைவில் இந்த நிலைமை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். உங்களுடைய ஐடியா எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. இது இல்லாம ஏஎன்ஐன்னு ஒன்று சொன்னீங்களா, ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். அது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்குக்காக அதை ட்ரெயின் பண்ணி வர்றோம் இல்லையா, அதை தான் ஏஎன்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸுங்கிறத ஓரமாக எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த ஏஜிஐ அண்ட் ஏஎஸ்ஐக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது தொடர்பான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை தான் நான் உங்க கூட பகிர்ந்துருக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். உங்களுக்கு இது தொடர்பான மேலும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா நீங்க மறக்காம அதை கருத்துரை பகுதியில், அதாவது கமெண்ட் செக்ஷன்ல பகிருங்க. நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஏஜிஐ அண்ட் ஏஎஸ்ஐ தொடர்பாக மேலோட்டமாக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புறேன். அவ்வளோதான். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ஒன் பை ஒன்னா நீங்க பார்க்க தான் போறீங்க. அண்ட் டீப் சீக் ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகுதுல, அதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். கண்டிப்பா அதுல சில இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த டேட்டா சொல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம ப்ரீவியஸா ஒரு இன்புட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம ரெண்டாவது வாட்டி சர்ச் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் இன்புட்டோடைய அந்த பாதிப்பு அந்த தாக்கத்தையும் எடுத்து அது வந்து ரெண்டாவது வாட்டி கொடுக்கக்கூடிய அவுட்புட்ல சேர்த்து கொடுக்குது. அதெல்லாம் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.